எல்லோருக்கும் வணக்கம். ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது சரியாக தான் இருக்கும் போல். இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதுக்கு மிக முழுக்க காரணம் என்னென்னா ஐடி ஷேர்களினுடைய கடுமையான சரிவு. உங்களால் நம்பவே முடியாது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% என்பது இறங்கியிருக்கு. இது புது பிரச்சனையெல்லாம் இல்லை, கம்ப்ளீட்டாக பழைய பிரச்சனையே தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக அது மேலோங்கி வருவதனால இவங்களால பழையபடி பெரிய அளவில் ப்ராஃபிட் மார்ஜின் விற்க முடியாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ், இன்ஃபோசிஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டில் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரை விட லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, போன வருஷத்தினுடைய குவார்ட்டரை விடவும் லாபம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியே டிராஸ்டிக்காக என்ன, ஷேர்னுடைய விலை 25-30% இறங்கிடுச்சு சமீபத்தினுடைய ஹைகளில் இருந்து பல சாஃப்ட்வேர் கம்பெனிகள். அந்த அளவுக்கு அவங்க என்ன பிஸ்னஸை குறைச்சி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்பது நல்லா தான் வந்திருக்கு. பெரிய டீல் என்பது அவங்களால பிடிக்க தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இனிமேல் நடக்குமான்னு பயத்திலேயே அந்த ஷேர்களை கீழே இறக்கி விட்டுட்ருக்காங்க. இப்படி தான் அந்த ஏஐ வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 4-5 மாதத்துக்கு ஒருக்கா இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட் என்பது இப்போ வரைக்கும் பெருசாக இம்பேக்ட் ஆகலை. நம்ம கண்ணு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளுடைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு பெரிதும் பாதிப்பு, பாதிக்கும் மேல் அதனுடைய லாபம் குறைந்தது. ஒன்றும் இல்லை, இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றவங்க செக்டர் லீடர் தான். அவங்க வெற்றிருக்கக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து போன குவார்ட்டரை விட அப்படியே கிட்டத்தட்ட 6174 கோடி எங்கே, இப்போ இருக்கக்கூடிய 4000 கோடி எங்கே, பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதனுடைய லாபமும் வந்து போன குவார்ட்டரில் 389 கோடி, இப்போ வெறும் 90 கோடின்னு அவங்க கணக்கு எழுதும் பொழுது நம்மளுக்கு இதை பார்க்கும்போது வேணால் பயம் வருது. அப்பேற்பட்ட பயத்திலேயே இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வெறும் 2.5% தான் இறங்கியிருக்கான். ஆனால் மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் ஐடி கம்பெனியை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவன் வந்து விசிபிளாக எங்களுடைய லாபம் குறைஞ்சிருச்சு, சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு இன்னும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. எப்போவோ எதிர்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய ப்ரெஷர் கொடுக்கும்னு சொல்லிட்டு பாவம் இந்த அப்பாவியாக இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி 5% இறங்கியிருக்குன்னா என்ன காரணம்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக முன்னேற்றம் இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறையும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னைக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் 5% இறக்கி விட்டுருக்காங்க. அதுலேயும் டிசிஎஸ் ஷேர்னுடைய நிலையெல்லாம் பரிதாப நிலை. அதெல்லாம் மார்க்கெட் கேபிட்டலில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால டிசிஎஸை பீட் பண்ணி இப்போ 11 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐசிசி பேங்க்குமே சமீபத்தில் ஏறி வர்றதுனால அவனுடைய மார்க்கெட் கேபிட்டலுமே டிசிஐசியை பின்னுக்கு தள்ளிவிட்டு டிசிஎஸ் பரிதாபமாக தன்னுடைய மார்க்கெட் கேபிட்டலை இழந்து நிற்கிது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பங்கு திடீர்னு ஒரு 10% பக்கம் கிராஷ் ஆனதுதான். அதே சமயம் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுனால மொத்தமே எல்லாரும் தலையில் துண்டை போட்டு உட்கார நிலைமை இல்லை. சில ஹீரோக்கள் என்பது இருக்க தான் செய்கிறாங்க. இந்த கோத்ரேஜ் அக்ரோ அப்படின்ற பங்கெல்லாம் 9% ஏறி இருக்கு. இது என்ன செக்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது வந்து இந்த கிராப்பெல்லாம் நல்லா வளர்கிற மாதிரி, லைஃப் ஸ்டாக் சீல்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரியான இன்னோவேட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10% பக்கம் ஏறி இருக்குது. சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டில் க்ரோத் என்பது தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய அக்ரி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சில பங்குகளை ரிலேட்டடாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சிங்களேன், செக்டர் லீடர்கள் அப்படின்னு பார்க்கல இந்த யூபிஎல் லிமிடெட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாவெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக திரும்பிய உடன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடும் சரிவில் இருந்தான். 800 ரூபாயிலிருந்து யாருமே நம்ப முடியாதபடி இது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் ஒரு லீடிங் செக்டரில் ஒரு லீடிங் இண்டெக்ஸில் இருந்த பங்கு தான். கடும் சரிவுப்புக்கு பின்னாடி மறுபடியும் அவன் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறினோடனே மறுபடியும் 400 to 800 ரூபாய்ன்னு ஒரு இமாலய சாதனை என்பது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் இந்த செக்டரில் வந்திருக்கக்கூடிய இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட் அப்படின்றதுனுடைய ரிசல்ட் வந்து
ஓரளவுக்கு பரவாயில்ல, மார்க்கெட் ஏற்றுக்குச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. பிஐ இண்டஸ்ட்ரீஸுமே அதே மாதிரி தான். அதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு செக்டரில் தான் இருக்குது. இந்த பங்கு பாவம் செக்டர் லீடரில் 2வது இடத்துல இருக்குது. அப்படி அதாவது இதனுடைய வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி. இந்த யூபிஎல்னுடைய சமீபத்திய லாஸ் எல்லாம் விட்டுருங்க, சமீபத்தில் அவன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது 2000 கோடி அப்படின்ற மாதிரி இருக்குது. கோத்ரேஜ் அக்ரோவேட் என்பது ஒரு 400 கோடி சுமாரானது தான். பட் இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட்டும் 52 வீக் லோலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான். யூபிஎல் லிமிடெட் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். ஆனால் இந்த செக்டரில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அவனுக்கு இன்னும் நல்ல காலம் என்பது பிறக்கல. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அவங்களுடைய ரிசல்ட் இன்னும் வந்து சேரல. பிஐ இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிசல்ட் வந்து சேரல. ஸோ இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் வந்து கரெக்டாக இன்றைக்கி வருது. நல்ல வேளை மார்க்கெட் நாளைக்கு லீவ் இல்லை. ஸோ இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட்டில் நடந்த நிகழ்வு மாதிரி இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து அவன் தன்னுடைய பழைய ஹையையோ அல்லது 200 days மூவிங் ஆவரேஜையோ அல்லது 2025 உச்சத்தையோ எதையை போய் தொட்டாலும் இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை தொடுல கும்பா பாட்டு பாடி கீழே போகிறான்னா அப்புறம் தலையெழுத்தேன்னு உட்காந்துக்க வேண்டியதான். எப்படியோ இந்த கோத்ரேஜ் அக்ரோ அப்படின்ற பங்கு அந்த செக்டரில் டாப் லீடர் கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய ரிசல்ட்டை பாராட்டி 9% ஏற்றிருக்காங்க. அந்த செக்டரில் 2வது இடத்துல டாப் லீடரில் 2வதுல இருக்கக்கூடிய இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ்னுடைய நிலைமை என்னாக போகிறது, அவனுக்கு வாழ்வு வருமா வராதா என்பது இன்றைய ரிசல்ட் வருது, நாளைக்கு அது என்ன ஆகுது அப்படின்றது தெரிய வரும். என்ன வர வர கும்பா பாடினவனுங்கெல்லாம் ப்ளஸில் வர்றானுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு போன வருஷத்தில் ஒரு சாதனை செஞ்சுருந்தான். 150 ரூபாயிலிருந்து ஒரு 210 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 160 ரூபாயிலிருந்து தற்போதைக்கு 192 வந்திருக்கு. ஸோ மிகவும் கும்பாப்பாட்டு பாடி கிடந்த இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் 160 ரூபாயிலிருந்து இப்போ 190 ரூபாயின்னு வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு செய்தி. இது போக இன்னொரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் என்னென்னா, இவனும் ஒரு கும்பா பாட்டு பாடி பல பேருக்கு மனசை நோகடிச்ச கிளி தான் 5 ஸ்டார். அந்த பங்கு பாடிய பல கும்பா பாட்டுகளுக்கு பிறகு போன வருஷம்லாம் நல்லா தாங்க இருந்தான். என்ன நினச்சான்னு தெரில, ஒரு கட்டத்தில் 5 ஸ்டார் வாங்கின வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரே சைட்வேஸ்லேயே இருந்தவன் திடுதிப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்தவன் மறுபடியும் ஒரு பேட்டனை வந்து அவனால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இப்போ இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்கிறது எதற்காக? நீ வந்து பழையபடி ஒரு சைட்வேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவா, அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு முறை கீழே விழுந்துட்டு மேலே வந்தியே அது மாதிரி மறுபடியும் கீழே விழுந்துட்டு மேலே வர்றதுக்கா? எதுக்காக இப்போ இந்த ஆட்டம்? நண்பர்களே, இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸை வாசிக்கிறதுலேயே ஒரு பிரயோஜனம் இல்லை. சின்ன சின்ன கும்பா குட்டிகளாக இருந்தவன்லாம் இன்றைக்கி 8%, 13%, 11% நேரி இருக்கான். ஆனால் ரிசல்ட்டுகள் கொடுத்த ஜாம்பவான்கள் M&M 2% கிராஷு, டிவிஸ் ஒரு 3%, அமராராஜா 5ன்னு பெரிய ஆளுக்கு பூரா இறங்கி கிடக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வர்ற ரிசல்ட்டும் சாதாரண ஆளுகள் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்டரை நிர்ணயிக்கக்கூடியவங்க தான். அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாக பவர்ஃபுல்லான ஸ்டாக்ஸ் வருது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் டிஃபென்ஸை நிர்ணயிக்கக்கூடிய பங்கு. கோல் இண்டியாவில் கூட அந்த கோல் செக்டரில் பெருசாக ஆளுக பின்னாடி இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் டிஃபென்ஸ் செக்டரில் வரிசை ஒரு 7-8 பேர்த்துக்கு மேலே இருக்கான். ஓஎன்ஜிசி ஆயில் இண்டஸ்ட்ரி அதை நிர்ணயிக்கக்கூடிய ஆள், எஃப்எம்சிஜி ஹோட்டல் பிஸ்னஸை நிர்ணயிக்கக்கூடிய ஆட்கள்னு ஏகப்பட்ட பங்குனுடைய ரிசல்ட் வருது. இனி நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி சுத்தமாக ரிசல்ட் வாசிக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. பெரிய ஆளுகை எவனும் பெருசாக ஏறலை. இந்த அவந்தி ஃபீட்ஸு, லென்ஸ்கார்ட் இது போன்ற பங்குகள் தான் ஏறி இருக்கு. இன்றைக்கி ஐபிஓலையுமே இன்றைக்கி எதுவுமே செய்தி இல்லை. ஓப்பனாக இருந்த 2 ஐபிஓக்கள் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி அது வந்து பெண்டிங் லிஸ்டிங்கில் இருக்குது. அதுவும் என்னத்தை பெருசாக லிஸ்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே அதில் பெருசாக எதிர்பார்ப்பும் இல்லை. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்றும் இல்லை. அது லிஸ்ட் ஆகும்போது தான் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சமயத்தில் நண்பர்கள் போட்ட சில கமெண்ட்டுகள் தான் ஆறுதலாக இருக்குது. ஒரு நண்பர் வந்து 2 வருஷமாக ஒரு பங்கில் மாட்டிக்கிட்டார். ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்திருக்காரு. அதனால் அப்பப்போ அந்த பங்கை இடங்களில் ஆவரேஜ் பண்ணி கடைசியில் பார்த்தா இப்போ ஓரளவுக்கு நான் மேல் நோக்கி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இன்னொரு நண்பருமே போட்ட கமெண்ட் ஆறுதலாக இருக்குது. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றா டிவிடெண்ட் கிடைக்கட்டும்,
இல்லைன்னா அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறி லாபம் கொடுக்கட்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கட்டும்னு டிவிடெண்டுக்காக தான் மெயின் வாங்கியிருக்கார். அது எத்தனை சும்மா ஒரு 4%, 3%, 2% டிவிடெண்ட் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கியிருக்கா. ஆனால் அவருக்கு என்ன ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, டிவிடெண்டுக்காக எதிர்பார்த்து கொஞ்சமாக எனக்கு லாபம் கிடைச்ச போது, ரொம்ப டீசெண்டான வருமானம் கிடைச்ச போதுன்னு உள்ளே போயிருக்காரு. அவருக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு வந்து ஒரு 2% டிவிடெண்ட் எதிர்பார்த்து உள்ளே போனால் அது 20%ஆக எகிரி விட்டது, 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது வாழ்க்கையில் சில பேருக்கு தான் மச்சம் இருக்கும் அப்படின்றது உண்மையாயிடுச்சு. பரவாயில்ல, அந்த நண்பருக்கு எல்லாருக்குமே அந்த யோகம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அந்த நண்பருக்கு ஒரு அருமையான யோகம். இந்த சமயத்தில் இன்னொரு நண்பர்னுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவில் எத்தனை நஷ்டம் தரக்கூடிய கும்பா ஸ்டாக்குகளை வச்சுருக்கலான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று கூட வச்சுருக்கக்கூடாது. ஒன்று வச்சுருந்தாலும் அவன் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, சிங்கிள் ஸ்டாக்காக ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவே டமாலிஷ் பண்ண பங்குகள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு பங்குமே கும்பா குட்டியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நண்பரும் ஒரு அட்டம்ப்ட் அடிக்க போனார்னா, அவர் ஏதோ ஒன்றை பார்த்து அட்டம்ப்ட் அடிக்கட்டும், ஒன்றா பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்து அட்டம்ப்ட் அடிக்கட்டும், இல்லைன்னா சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்குன்னு அட்டம்ப்ட் அடிக்கட்டும், இல்லை ஏதோ நியூஸ் வந்துருக்குதுன்னு அட்டம்ப்ட் அடிக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தினால அட்டம்ப்ட் அடிக்கட்டும். அட்டம்ப்ட் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அவர் வாங்கினதுக்கப்புறம் ஜொயின்னு மேலே போச்சுன்னா தான் இன்பம் என்பது வரும். அதனால் நம்ம வேண்டிக்கிறது என்னென்னா, யார் ஒருத்தருனுடைய போர்ட்ஃபோலியோலையும் ஒரு பங்கு கூட ஒரு கும்பா குட்டியாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எஃப்ஐஸ் வந்து கீழே இருக்கிற பங்குகளை வாங்கி மேலே ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அவங்க விற்று விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்து கிடக்கும்போது வாங்கிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். கீழே கிடக்கும்போது வாங்கி மேலே விற்று விட்டுட்டு மறுபடியும் கீழே போய் வாங்குறதா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிம்பாங்க. அப்படி இங்கே யாருமே பண்ணலைங்க ஐயா. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா, இங்கே அதாவது எஃப்ஐஎஸ் வந்து கடந்த 6 நாட்களாக இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்தில் 6 நாட்கள் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து சரி ரீட்டைல் பீப்புளெல்லாம் லோ ரேட்டில் பிடிச்சி விற்று விட்டுட்டு போயிருப்பாங்க, நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா ஐயா, இங்கே யாருமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏதாவது சீப்பாக இருக்கும், மேலே விற்று விட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனோம், இப்போ போய் பார்த்தா எல்லாம் சீப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா, செக்டர் லீடர்ஸ் ஒருத்தங்க கூட கீழே இல்லை. பல்வேறு செக்டர்களில் நீங்கள் ஆட்டோ துறையில் எடுத்து பாருங்கள், பேங்கிங் துறையில் எடுத்து பாருங்கள், மெட்டல்ஸில் பாருங்கள், பல்வேறு செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் உச்சத்தில் இருக்கான். வேணால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனி, ரயில்வே துறை, ஃபார்மா துறை, டிஃபென்ஸ் துறை போன்ற பங்குகள் தான் கீழே கிடக்குது. ஆனால் இதில் ஒரு சோகத்தை பார்த்தீங்களா நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எஃப்ஐஸும் வாங்கும் பொழுது இந்த கல்லை கண்டால் நாயக்கானம், நாயக்கண்டால் கல்லைக்கானம்னு ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி மார்க்கெட் மேலே வரும்பொழுது எஃப்ஐஸும் வாங்கும்பொழுது இந்த ஐடி பங்குகள்லாம் குப்புறப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட்டை ஏற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நண்பர்களே, இப்படி யோசிச்சு பாருங்க, எஸ்பிஐ ஷேர் வந்து பிச்சுக்கிட்டு ஆல் டைம் ஹையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி மட்டும் நம்மளுடைய ஜாம்பவான்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க்கு, எல்என்டி எல்லாம் இதே பங்குகள் இந்த எஸ்பிஐ மாதிரியே பிச்சுக்கிட்டு போனானுன்னா நம்ம மார்க்கெட்டில் எப்போவோ 27,000 28,000 தாண்டிடும். ஆனால் போக மாட்டேங்கிறானுங்களே. ஒரே ஒரு கை அசைச்சா எப்படி ஓசை வரும், 2 கைகளையும் தட்டினால்தானே கிளாப் சவுண்டு வரும். இது என்ன அநியாயமாக இருக்குது. ஒருத்த மட்டும் தனியாக ஸ்டேட் பேங்காக ஒன்றா, இல்லைன்னா நீங்களும் கீழே இறங்கிடுங்க, நீங்கள் மட்டும் ஏன் தனியாக ஏறுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏறுற மாதிரி தினமும் புது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், எல்என்டி போன்ற ஹெவி வெயிட்டேஜ் கம்பெனிஸ் எல்லாம் ஏறுனா நம்ம எல்லாம் எக்கு தப்பாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் எவனும் ஏற மாட்டேங்கிறான். இது இந்த கொடுமை எங்கே போய் புலம்புறதுன்னு தெரில. எது எப்படியோ பல்வேறு கம்பெனிகள் கீழிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த எஸ்சிஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் நம்பர் 2ஆக இருக்குது. இந்த ஜிஇ ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ஆக இருக்குது. அவன்லாம் உச்சத்தில் இருக்கான். அவன் செய்யக்கூடிய லாபமெல்லாம் பார்த்திங்கன்னா 2200 கோடி. இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடிய லாபமெல்லாம் 1100 கோடி பண்ணி 2வது இடத்துல இருக்காங்க. எப்படியோ இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பது அது ஒரு 1 இயர் ஹை தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அவனுடைய பழைய ஹையெல்லாம் 365 கிட்டே இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இந்த ஜிஇ ஷிப்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பழைய ஹைக்கு பக்கத்துலேயே வந்துட்டான்.
1400க்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஜி ஷிப்பிங் பக்கத்தில் வந்து 1357 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை, எஸ்சிஐ வந்து 1 இயர் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதனுடைய பழைய ஹை என்பது ஆல்மோஸ்ட் 360 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏறி வந்திருக்கான், ஒரு சந்தோஷம்தான், செக்டர் லீடராக இருந்திருக்கான், ஏறி வந்திருக்கான், மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அவனுடைய பழைய ஹைக்கு எவ்வளவு பெரிய கேப் இருக்குது பாருங்க. இன்னும் எப்படியோ இந்த அளவுக்கு ஏறி வந்ததே ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு என்ன உதவி செஞ்சுருக்குன்னா, இவன் செக்டர் லீடராகவும் இருந்திருக்கான், செகண்ட் பிளேஸில் இருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் இது போன இந்த டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து 405 கோடி லாபம்னு ரிப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி இந்த பையன் தப்பிச்சிட்டான். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், நம்மளுடைய இந்த அதானி குரூப்பினுடைய விரிவாக்கம் என்பது பல்வேறு இடங்களில் போய்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இப்போ தற்போது நியூக்ளியர் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அப்படின்றதுல இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஒன்று. அதில் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்படின்னோடனே இவங்க வந்து அதானி பவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதானி அட்டாமிக் எனர்ஜி லிமிடெட் AAEL அப்படின்றத பிப்ரவரி 11 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மற்றும் பொருளாதாரம் பற்றி இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த க்ரூட் ஆயிலை தண்டத்துக்கு ஏற்றி விட்டுட்ருக்காங்க. உலகத்தில் எல்லாம் ஒரு மாதிரி நிலையாக தான் இருந்தது க்ரூட் ஆயில் பற்றி. எப்பாவது பைப்பு கீது உடஞ்சிருச்சு, பைப்பு லீக் ஆயிடுச்சு, அல்லது அமெரிக்காவில் வந்து அதிகமாக சரக்கு சேர்ந்துருச்சு, ரிசர்வ்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்களை வச்சு தான் கடந்த 10-20 வருஷமாக இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. இப்போ உலகத்திலேயே அதிகமான க்ரூட் ஆயிலினுடைய சோர்ஸ் என்பது அமெரிக்கா கையில் போயிடுச்சு. மிடில் ஈஸ்ட்டு அவங்க பேச்சை தான் கேட்பாங்க. வெனிசுலா கிட்ட தான் அதிகமான ஒரு கையிருப்பு இருக்குன்றாங்க, அதுவும் அவங்ககிட்ட போயிடுச்சு. அமெரிக்காவுமே ஒரு ஆயில் ப்ரொடியூசர் தான், அவங்ககிட்டையும் ஆயில்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமும் அவங்க கையில் போயிடுச்சு. இனி என்ன ஆகுமோ? அப்புறம் ஈரான் கிட்ட இருக்குது ஆயில், ஆனால் அந்த இடத்துல தான் கொண்டு போய் கப்பலையும் வச்சுக்கிட்டு இப்போ ஏதோ இன்னொரு மிசைல் லான்ச்சர்லாம் கொண்டு போய் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம், கப்பல் நிறுத்தினது போக. இப்போ அந்த நியூஸில் வச்சுட்டு மறுபடி க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றமாக இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு தலைவலி. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நண்பர்களே. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு மேனேஜர் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மூட்டை சமைக்கிறீங்க, இல்லை நீ 15 மூட்டையாக சமைக்கணுங்கிறாரு. ஏகப்பட்ட இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஏதாவது ஹெச்ஆர்கிட்ட போய் ஏதாவது ரிப்போர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வேலையை விட்டு போக முடியும். அவ்வளவு தானே பண்ண முடியும். ஹெச்ஆர் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலின்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அது மாதிரி தான் இப்போதைக்கு உலகத்தில் அமெரிக்கா வந்து பல்வேறு பன்னாட்டு வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக கடந்து தான் போகணும். இனி அடுத்தது எவன் ஆட்சிக்கு வர்றான்னு தெரியாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஆட்சி மாற்றம் என்பது நடந்துருச்சுன்னா அது நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிறவன் ஆட்சி மாற்றம் நடந்து நம்மளுக்கு சாதகமான ஆள் வந்துட்டால் தப்பு இல்லை. ஆனால் சாதகமாக இருந்த ஆள் போய் வேற ஒருத்த வந்துட்டான்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படியோ ட்ரம்ப் வந்ததுனால ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. டக்குன்னு ஒரு செகண்டில் சொல்லுங்க பார்ப்போம். நமது தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் பிறந்திருக்கு. எல்லாம் டக்குன்னு அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாம் வந்து 50 லட்சம் 1 கோடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தான் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால ஒரு அற்புதமான நிகழ்வு. என்னென்னா, தங்கத்தினுடைய விலையை ஏற்றி விட்டு சில்வர்னுடைய விலையை ஏற்றி விட்டுட்டு நம்மளுடைய தாய் குலங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மரியாதை என்பது கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே கோல்டு சில்வரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அதனுடைய ஏற்றம் என்பது அற்புதமான ஏற்றமாக இருக்குது, ரொம்பவுமே அசத்தலாக இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் இந்த என்டியூரன்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு அசத்தலான வேலை செஞ்சால் மறுபடியும் அடுத்த நாளே கவுந்து படுத்துட்டான். இப்போ தான் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி வந்தால் இன்றைக்கி குப்புறப்படுத்து கீழே 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த என்டியூரன்ஸ் பற்றிய செய்தி. எல்ஜி எக்யூப்மெண்ட் அப்படின்ற பங்குலையுமே என்ன ஒரு செய்தினா, அதுவும் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியதாக ஒரு செய்தி. இவனுக்கு 2 பேருமே ஒரு அசத்தலான வேலையை எதிர்காலத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கும்பா தான். வேறு என்ன உருப்படியான நியூஸ்னா நண்பர்களே, கைம்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 3% ஏறினது மட்டும் இல்லாமல் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கான். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டினதுனால அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு இடம் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி அவங்கள காப்பாற்றி விட்டு சந்தோஷமாக வச்சுருந்தான், அப்புறம் கீழே வந்துட்டான். இனி இந்த முறை என்ன செய்ய போகிறான்னு அவளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன ஒரு தகவல்னா, சமீபத்தில் ஆர்டர் ரிலேட்டடான நியூஸே வரல. அதில் இந்த சீகல் இன்ஃப்ராவுக்கு 2160 கோடி மதிப்பிலான ஒரு நாய் ரோடு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது.
ஆக மொத்தம் இந்த ஐடி பங்குகள் கடுமையான சரிவாக இருக்குது. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் இறங்கினதுக்கு போன வாரமே காரணம் வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு, அதனால் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறையுது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. பட் அந்த காரணத்தை, அந்த ஷாக்கை இன்னுமே அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்றதான் கவலையாக இருக்குது. ரிசல்ட்டை பாதிக்கு பாதி குறைவாக கொடுத்தவன்லாம் வெறும் 2% தான் இறங்கியிருக்கான். ஆனால் ரிசல்ட்டையும் நல்லபடியாக கொடுத்து வெறும் நியூஸ்கள்னால இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டர் நம்ம இந்தியாவிலனா பாவம் இந்த ஐடி செக்டர் தான். ரொம்ப கொடுமை. நன்றி, வணக்கம்.